சாமியாட்டம் பார்க்க போலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோயிலோட நேம் என்னன்னா சிவப்பட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கிள்ளியூர்ல தான் இந்த கோயில் இருக்கு. நல்ல பழமையான கோயில். நாங்க போகும்போது சாமியாட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒன்னு தர்மசாஸ்தா கோயில், இன்னொன்னு வந்து ஸ்ரீ பத்ரேஸ்வரி கோயில்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்கு. நீங்க இப்ப பாக்குறது வந்து அம்மன் கோயில், பத்ரேஸ்வரி அம்மன் கோயில்ல உள்ளதுதான். தர்மசாஸ்தாக்கு வந்து நைட்டு தான் வழிபாடு பயங்கரமா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அம்மனுக்கு வந்து இன்னைக்கு வந்து உருக்கெண்ணெய் காய்ச்சி வச்சிருந்தாங்க. அப்புறம் மஞ்சப்பால் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கத 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 கதன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஆடின சாமி ரெண்டுமே நல்ல வயசான சாமி. எப்படி 80-85 வயசு இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த வயசுல நம்ம நடந்துக்கிடுவோமான்னு கூட தெரியாது. அவங்களால முடிஞ்ச அளவு சாமி ஆடினாங்க. ஒன்று வந்து பத்ரேஸ்வரி அம்மன், இன்னொன்று வந்து இசக்கி அம்மன். 2 சாமி இங்கே ஆடிட்டு இருந்தாங்க வில்லுப்பாட்டுக்காரங்க முன்னாடி. ஏதாவது நேர்ச்சை பண்ணி ஊர் மக்கள்லாம் பொங்கல் வைப்பாங்க. அதை சாமி இப்படி எடுத்து குளிப்பாங்க. பொங்கல் நல்லா சூடா இருந்துச்சு. அப்படி சாமி எல்லாம் குளிச்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள போற்றி வந்து என்ன பண்ணுவாருன்னா அதை அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுப்பாரு. எல்லாருமே பானையில் உள்ள பொங்கலை கொஞ்சம் கோயிலுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு மிச்சம் மீதி எடுத்துட்டு போவாங்க. அப்படி சாமி வந்து மஞ்சப்பால் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. வில்லுப்பாட்டுக்காரங்க அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா வெளியிலயும் உள்ளேயுமா சாமி ஆடி ஆடி வந்துட்டு இருந்தாங்க. சாமி ஆடி முடியும் ஊர் மக்கள் கேட்டாங்க சாமிகிட்ட, நீங்க வந்து இவங்ககிட்ட இருந்து மாறுங்க, வேற யார்கிட்டயா போங்க அப்படின்னு. உடனே சடனா சாமி கேட்டுச்சு, அப்போ நீ ஆடுதியான்னு ஒரு 2-3 வார்த்தை கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது ஆன்சர் பண்ண தெரியல, வயசாயிட்டுல. அதனால வீட்டில் உள்ளவங்களே கேட்டிருப்பாங்க போல சாமிகிட்ட. பூ மேடை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க பத்ரேஸ்வரி அம்மன் முன்னாடி. அப்படி சாமி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு விளையாடுறதுக்கு. இந்த கோயிலோட பாட்டு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய்.